First, sexual reproduction in flowering plants. ஃப்ளவர்ஸ்னா என்ன? நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ளவர்ஸ்னாலே நமக்கு வந்து பயங்கர வந்து இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர், கலர், வைப்ரன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் பாக்குறப்போ வந்து நம்மளுக்கு ஹாப்பியாவே இருக்கும். இப்போ ஒரு நார்மலா ஒரு மாடியில இருக்க தோட்டத்துல இருக்க செடியை பாக்குறதுக்கே நம்ம அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இதே வந்து ஒரு ஃப்ளாரிகல்ச்சர் வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுக்கு ஒரு அவ்வளவு இதமா இருக்கும். நான் பார்த்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டோட்டலா ஒரு சன்ஃபிளவர் ஃபீல்டுக்குள்ள அப்படியே வேற மாதிரி. அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சரும் அப்படிதான். ஒரு பேடி ஃபீல்டுக்கு நடுவுல அப்படியே நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க. போறப்போ என்ன ஒரு காற்று, என்ன ஒரு எவ்வளவு அழகா அப்படியே இதமான ஒரு ஓடி அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபிளார் நம்மளோட செல்ஃபிஷான ரீசன்காக, எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஸ்மெல் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன், இல்லை பெர்ஃப்யூம் தயாரிக்கிறேன், அதுக்காக. எதுக்காக இருக்கு? அதோட செக்ஷுவல் எஸ்பெஷலி டைகாட்டிலிடன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாவே இன்டர்லிங்க், கிளாஸ் கூட இன்டர்லிங்க், ஆல் ஆர் ஆக்டிவ். ஒரு ஒரு பர்த்தா இருக்கிறப்பையும் சரி, ஒரு ரிலீஜியஸா இருக்கிறதாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸ் ஒரு டோக்கன் ஆஃப் லவ், அப்ரிசியேஷன், நம்மளோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்ம கிளாஸ். அண்ட் கோயிலுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் வந்து கிளாஸ் வந்து யூஸ். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னால வந்து ஒரு கார் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிளாஸ், ஓகே, இது மாதிரி எல்லாமே அதை பேஸ் பண்ணி. அண்ட் மேக்சிமம் நிறைய வந்து கேக்ஸ்ல இருந்து எல்லாமே கூட அந்த ஃப்ளவரோட அந்த பேமெண்ட்ஸ் கூட இருந்துச்சுன்னா, ஃப்ளவர்ஸ் கூட நம்ம கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காலமாவே நம்ம டைம் இம்மெமோரியல்ல இருந்தே நம்ம ஒன்னாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் தான் வந்துச்சு. அனிமல் கிங்டம் வரதுக்கு முன்னாடி, யூனிசெல்லர் ஆர்கானிசம் வரதுக்கு முன்னாடியே வந்து பிளான்ட் வந்து ஃபுல்லா உலகம் முழுக்க இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் ஷார்ட் பண்ணி தான் நம்ம அதோட பிளேஸ் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம். அதெல்லாம் விடல. எக்ஸாம்பிள் வீட் இருக்குல்ல, வீட்டோட ஆரிஜின் எங்க இருக்கு தெரியுமா? வீட்டோட ஆரிஜின் வந்து யூரோப்ல, மிடில் ஈஸ்ட். ஓகேவா? ரைட். யூரோப்ல ஒரு பார்க்ல மட்டும் இருக்கிற டைப் ஆஃப் கிராஸ். இப்போ அது என்ன பண்ணுச்சு, அதோட சீட்ஸ் நியூட்ரிஷன் கொடுக்குற அப்படின்ற பேர்ல நம்மள வந்து அதை பாதுகாத்து வச்சு, ஏதாவது அனிமல்ஸ் கிட்ட எதை சாப்பிட விடாம தடுக்க வச்சு, வேகமா ரெப்ளிகேட் ஆச்சு. ஒரு குட்டியோண்டு ஒரு ஏரியால இருந்த ஒரு கிராஸ் டைப் இப்ப உலகம் முழுக்க இருக்கு. சப்போஸ் வீட்டை டோட்டலா அழிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், ஒரே நல்ல வீட்டு வந்து மொத்தமா செத்து போச்சு அப்படின்னா அவ்வளவுதானே, அது இல்லாம இருக்க மாட்டோம். அப்ப அதை பாதுகாக்கிறதுக்காக, இன்செக்ட் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக பெஸ்டிசைட்ஸ், அதை இன்னும் நல்லா வளரணும்னு வந்து ஃபர்டிலைசர், எப்படியாவது அதை இன்னும் நம்மள பாதுகாக்க வைக்குது. இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் us, we are dependent on. அதே மாதிரி ரைஸும் அதே மாதிரி ஒரு சின்ன இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா வந்து டோட்டலா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்ம மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இல்லைன்னா கிடையாது. அப்போ எவ்ரிதிங் ஹேஸ் வேல்யூ. ஆர்னமெண்டல் வேல்யூ. ஆர்னமெண்டல்னா வந்து காட்சிக்காக ஒரு ரோஸ் வைக்கிறாங்க, அது ஆர்னமெண்டல். ஆஸ்டர், மேஜரா, கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீசியம். இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கு? தெலாமஸ் மேலதான் ஸ்டாக். ஓகேவா? ரைட். இந்த ஸ்டாக்கு மேல தெலாமஸ் இருக்கும். இந்த தெலாமஸ் மேலதான் ஒரு மொத்தமா டோட்டலாவே வந்து பிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளோரல் டயக்ராம் போடுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக் தான் போடுறோம். இதுக்கு மேலதான் கேலக்ஸோட செல். அதுக்கு உள்ள வந்து கொரோலா, அதுக்கு உள்ள வந்து ஆண்ட்ரீஷியம்,
கைனேஷியம். இந்த ஆர்டர்ல ஒரு ஃப்ளோரல் டயக்ராம். இப்போ ஃப்ளோரல் டயக்ராம்லாம் போட்டிருக்கியா? என்னென்ன ஃப்ளவருக்குலாம் போட்டிருக்க ஃப்ளோரல் டயக்ராம்? ஃப்ளோரல் டயக்ராமே பார்த்தது இல்லையா? இப்போ சங்குப்பூன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பர்பிள் கலர், அதோட எப்படி தெரியுமா இருக்கும் ஃப்ளோரல் டயக்ராம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக், கேலக்ஸ் வந்து 1 2 3 4 5. கேலக்ஸ் எப்பயும் ஷார்ப்பா எப்படி போடுவாங்க? கிரீன் கலர் கேலக்ஸ். கொரோனா எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய பெட்டல், 2 பெரிய பெட்டல் இருக்கும். இது கூட கம்பைன்ல 1 2 3. அதுக்கு நடுவுல வந்து ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம். இதுதான் ஃப்ளோரல் டயக்ராம் CBSEயோட வகை. அப்போ ஒரு ஃப்ளவரை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ளோரல் டயக்ராம். ஆக்சுவலா அந்த பார்ட்லாம் உங்களுக்கு ட்ரீட் ஆகும். அப்போ ஃப்ளவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ப்ரீ ஃபர்டிலைசேஷன்ல பார்த்தோம்னா அப்படின்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃப்ளவர்ல? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். Androecium are male reproductive organ, gynoecium are female reproductive organ. இப்போ stamens, microsporangium or pollen grains. First stamens பார்த்தோம்னா it is a long and slender ஒரு filamentல இருக்கும். அதுக்கு மேல anther. Alright, இது எது மேல இருக்கும்? thalamusல தான் அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேமன்ஸ், இந்த ஆந்தர் வந்து பார்த்தோம்னா பைலோ டைபிகஸ், டூத்திகா டைபிகஸ். இத வந்து ஒரு லாங் குரூவ்னால வந்து செப்பரேட் ஆயிடும். லாங் குரூவால செப்பரேட் ஆயிடும். இது வந்து செக் பண்ணும். அப்போ ஆந்தரை பத்தி என்ன சொல்லலாம்? 4-sided tetragonal structure consisting of 4 microsporangia, 2 in each lobe. ஒரு லோப்ல ரெண்டு லோபு டைபிகஸ். அப்ப வந்து மொத்தம் 4 லோப் வருது. அப்ப இதுல அந்த மைக்ரோஸ்பொரான்ஜியால தான் ஒரு லோப்ல போலன் சாக். சாக் அப்படின்றதுக்கு நார்மலா இருக்கும் மூட்டை. அது மாதிரி போலன் கிரெயின் ஃபுல்லா அப்படியே வந்து மெச்சூரான போலன் கிரெயின் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆகுது. அந்த மூட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து லிபரேட் ஆகுது. இப்போ போலன் கிரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர் பார்த்தோம்னா பிரிச்சோம்னா மொத்தம் 4 லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் டெப்டம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் help in protection. Last layer nutrition, nourishing the microsporangia. அந்த sporangious tissues வந்து nourish பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குறது. அதுதான் டெப்டமோட வேலை. டெப்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 10 cytoplasm இருக்கும். 10 cytoplasm and more than 1 nucleus இருக்கும். நரிஷ்மெண்ட்காக மேஜரா. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஸ் இருக்குல்ல, ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூஸ் இருக்குல்ல, undergo meiotic division. Meiotic division to form microspore tetrad. இந்த டெட்ராட் என்ன ஆகும்? இதுதான் வந்து அடுத்து மியோசிஸ். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து கட்டத்துல வந்து மியோட்டிக் டிவிஷன்ஸ், மியோசிஸ் வந்து நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு. ஸோ இந்த 4மே கனெக்டார் டிஷ்யூ தான், கனெக்டிவ் டிஷ்யூ. எபிடர்மிஸ், செகண்ட் லேயர் எண்டோதீசியம், தேர்ட் லேயர் மிடில் லேயர், அப்புறம் வந்து டெப்டம். அதுக்குள்ளதான் இந்த ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதுதான் எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், லாஸ்டா டெப்டம். 10 சைட்டோபிளாசம்னால தான் டாட் டாட்டா நிறைய வந்து இருக்கு. இதுதான் இந்த
மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல்ல வந்து நரிஷ் பண்ணும். இதுதான் நரிஷ் ஃபுல்லா நரிஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது ரொம்ப மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் போலன் கிரெயின்ஸ் ஆர் லிபரேட். போலன் கிரெயின்ஸ் ஆர் லிபரேட். அப்போ இதுதான் நம்மளுக்கு ரெகுலரா நடக்குது. Each cell of sporogenous tissue is capable of giving rise to microspore tetrad. The process of formation of microspore from pollen mother cell (PMC) through meiosis is called microsporogenesis. Right? அப்போ each microspore tetrad வந்து ஒரு pollen grain ஆகிறதுக்கான chances. அப்ப போலன் கிரெயின்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா வெரைட்டி மைன்யூட்டா 25 to 50 micrometer in diameter, different shape, size, color, இது எல்லாமே அவ்வளவு டிஃப்ரெண்டாவே இருக்கும் ஒன்னொன்னு. இதுல போலன் கிரெயின் வந்து 2 layers. Outer layers known as exine, which has sporopollen. இதெல்லாம் ரெகுலர் கொஸ்டின்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ். Right? Most resistant organic material இதுதான். மற்ற எல்லாமே ஆல்கஹால் கூட ஆசிட் கூட கீட்டோன் கூட ரியாக்ட் ஆகும். ஆனா இது ரியாக்டே ஆகாது. ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ராங் ஆசிட் எல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். No enzyme that degrades sporopollen is so far known. Pollen grain exine as a prominent aperture. Aperture na opening அப்படின்ட்டு meaning. Called germ pore, where sporopollen is absent. Pollen grains are well preserved as fossil because of the presence of sporopollen. அவ்வளவு ஈஸியா இதை வந்து அழிச்சிட முடியாது, டேமேஜ் பண்ண முடியாது pollen grains. நெக்ஸ்ட் அப்போ germ pore வந்து ரோல் என்ன? That is the place where pollen tube emerges. Okay. Next, inner wall is known as intine. It is made up of cellulose. அப்போ இதுவே வந்து ஒரு 1 mark question. Exine is made up of sporopollen, intine is made up of cellulose. இதுவே வந்து ஒரு 1 mark question. Okay. Next, cellulose and pectin. The cytoplasm of pollen grain is surrounded by plasma membrane. When a pollen grain is mature, it contains 2 cells. One vegetative cell and generative cell. Generative cell பார்த்தோம்னா spindle shaped. Spindle அப்படின்றது என்ன ஷேப் அப்படின்னா, spindle பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லையா? ஸ்பிண்டில்ன்றது ஒரு ஊசி மாதிரி. ஓகேவா? இப்படி இருக்கும். ஆக்சுவலா நூல் இருக்குல்ல, இத ரோல் பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணிட்டு நூலை இதுல அப்படியே சுத்திட்டே வருவாங்க. இப்போ நூலை நான் சுத்திட்டே போறேன்னா அப்படியே பண்டில் மாதிரி வரும்ல, அதுதான் ஸ்பிண்டில்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. த்ரெட் இப்படி எடுப்பாங்க அப்படின்னா பஞ்சு இதை ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. ரோல் பண்ணிட்டே இந்த ஸ்பிண்டில சுத்த என்ன ஆகும், அப்படியே அந்த நூல் வந்து இதை ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, இதை சுத்திட்டு. That is the role of spindle. இதோட அட்வான்ஸ் தான் மகாத்மா காந்தியில வச்சு சுத்திட்டு இருப்பாரு, ஒரு வீல் வந்து சுத்திட்டு இருப்பாருல, அதுவும் வந்து ஸ்பிண்டிலோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான். ஓகேவா? ரைட்? ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். It will be, this generative cell will be inside the vegetative cell குள்ள வந்து float ஆயிட்டு. Right? Yeah. இப்போ pollen grains of many species causes severe allergies. இப்போ ரொம்ப டென்ஸா வந்து இப்போ அந்த ஃப்ளவர் ஃபீல்டுக்குள்ள சொன்னோம்ல, போறப்போ ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப pollen grains வந்து நிறைய ஷெட் ஆயிருச்சுன்னு நம்ம அதை இன்ஹேல் பண்ண நம்மளோட நேச்சுரல் இது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்குல்ல, நம்மளோட லங்ஸ்குள்ள வந்து போக ஆரம்பிச்சுன்னா அதுதான் லங் அப்ளிகேஷன்ஸ், நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணும். மெயினா வந்து கேரட் கிராஸ்.
Parthenia. Okay, right? Characterized. It came as a contaminant with imported waste மூலமா தான் அந்த contaminant வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை இந்தியால. இப்ப பார்த்தோம்னா உங்க வீட்டுக்கு போற வழிக்குள்ள வந்து கண்டிப்பா 100 மீட்டர் போறனாலே வந்து 2 மணி நேரத்துல நிறைய இடத்துல இது பார்க்க முடியும். கொஞ்சம் மண் இருக்குன்னா கூட அங்க இருக்கும். அப்போ யூனிபிக்விட்டஸ்னா ஃபுல்லாவே இந்தியா முழுக்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதோட போலன் கிரெயின்ஸ் வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். அது மூலயமா அதோட சீட்ஸும் வந்து வேகமா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்கு, மழை பெய்யுது, கொஞ்ச நாள் நம்ம விளையாடவே இல்லை, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பார்த்தோம்னா ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். நம்ம திருப்பி விளையாட ஆரம்பிச்சாதான் அது வந்து ஃபுல்லா நம்ம மிதிக்க அப்புறம் பிரிச்சு போட வந்து அது இல்லாம போயிடும். ஆனா நம்ம பிரிக்கிறோமா, பிரிச்சு தூக்கி போடுறோமா, அது என்ன பண்ணும், இன்னொரு கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படியேதான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் pollen grains are rich in nutrients. முக்கியமா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் pollen products are being produced. ஸ்போரோபோலின்னு பேரே வச்சிருப்பாங்க. ஓகேவா, பீ போலன், ஸ்போரோபோலின் அப்படின்ட்டு நேமே வச்சிருப்பாங்க. இட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அப்படின்றதுனால இட் இஸ் டேக்கன் as ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதனால இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் அண்ட் சிரப்ஸ் வந்து அவைலபிள் இன் மார்க்கெட். Pollen consumption has been claimed to increase the performance of athletes and racers. நிறைய எனர்ஜி தேவை அவங்களுக்கு. அப்போ இந்த டேப்லெட்ஸோ இந்த சிரப்ஸோ வந்து அவங்களுக்கு நல்ல வந்து எனர்ஜியா. அப்புறம் வயபிலிட்டி பத்தி பார்த்தோம். வியபிலிட்டி அப்படின்றது when a pollen is shed ஒரு குறிப்பிட்ட டைம் உள்ள ஸ்டிக்மால போயிட்டு உட்காந்து, இல்லைன்னா இட் லூசஸ் இட்ஸ் பொட்டன்ட், அதோட பொட்டன்ட் வந்து லூஸ் பண்ணிடும். அதனால என்ன பண்ணும், போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா ஒன்னா இருந்தாலும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ரொம்ப கம்மி வேல்யூஸ் தான் போயிட்டு அந்த ஸ்டிக்மால கரெக்டா போயிட்டு வரதா கொடுக்கும். அண்ட் எந்த போலன் வேணா வந்து இன்னொரு ஃபிளார்லயும் போயிட்டு உட்காரலாம். அப்போ புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஆகுதா? இப்போ இந்த லாக் வந்து இந்த கீ தான் செட் ஆகும். இஷ்டத்துக்கு எந்த கீயா இருந்தாலும் செட் ஆகும். அப்போ இந்த ஃபிளாரோட இந்த ஸ்பீஷீஸோட போலன்ல இருந்து ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்டிக்மால ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகிறப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போலன் டியூப் வந்து வளர ஆரம்பிக்கும். நியூட்ரலைசிங் மூலியமா தான். அப்போ ஸ்டிக்மால ஒரு லாக்கா, செகண்ட் லாக் ஸ்டைல் இருக்குல்ல, ஸ்டைல் வந்து ஒரு போலோ சிலிண்டர் மாதிரி இல்லை, அதுவும் வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்ப மேல இருக்கிறது அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அப்படியே வந்து ஓகேன்னு அக்செப்டே கிடையாது. ஸ்டைல் அக்செப்ட் பண்ணணும். ஸ்டைலோ அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா எம்பிரியோ அக்செப்ட் பண்ணணும். அப்போ 3 விதமான கீ மாதிரி. இதுக்கு பேரு போலன் கிறிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை பார்க்க போறோம். கிறிஸ்டல் பத்தி மேஜரா பார்க்கணும். ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். Crystal, megasporangium, ovule, and embryos. Gynoecium represents the female reproductive part of the flower. The gynoecium may consist of a single crystal. Single crystal na idella 11th flower, monocarpellate, or have more than one crystal, multicarpellate. When there are more than one crystal, may be fused together. Fuse ayirukana syncarpus, or may be free, apocarpus. Example, மேங்கோலாம் வந்து சிங்கிள் கார்ப். ஓகே, மேங்கோ, டொமேட்டோ இதெல்லாம் சிங்கிள் கார்ப். இப்போ அதுவே ஜாக் ஃப்ரூட் எல்லாமே வந்து ஒன்னா கம்பைன் ஆகும். அதுவே ஃப்ரீ கார்பஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ கார்பஸ், அப்போகார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். Each crystal serves as the landing platform for pollen grains. The style is the elongated slender part
beneath the stigma. The basal stigma serves as a landing platform. Style is elongated slender part beneath the stigma. The basal bulge of a pistil is the ovary. Inside the ovary is the ovarian cavity, locule. The placenta is located inside the ovarian cavity, placenta. Recall the definition and types of placentation that you have studied. What type of placentation la படிச்சிருக்கோம்? இப்போ ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளசண்டா வந்து ரேடியல் பிளாசன்டேஷன். ஓகே, அதான் வந்து பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தின் லேயர் பிரிக்குதுல ஒரு ஆரஞ்சு ஒரு பார்ட், அது வந்து அதுதான் பிளசண்டா. இப்ப குக்கும்பர்ல ஒரு பிளசன்டேஷன் வரும், இப்படி இருக்கும். குக்கும்பர்ல ஒரு பிரசன்டேஷன். அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஐடியா நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும். பிளசண்டா இது எல்லாமே ஏர்லியர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்க வேண்டியது. எப்ப ஸ்டிக்மா, நிறைய ஸ்டிக்மாஸ் இருக்கா, ஒரு ஸ்டைல், ஓவரி, இது எல்லாமே இதுல வந்து அட்டாச் ஆயிருக்கும் தெலாமஸ்ல. ஓவரியா இந்த இடத்துல ஸ்டேமன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பெட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து கேலக்ஸ் இருக்கும். இது எல்லாம் இந்த தெலாமஸ்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, டோட்டல் எல்லா அந்த கார்பல்ஸும் ஒன்னா ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்ப இது சின்கார்பஸ் ஓவரி அப்படின்னு. இதுல பாரு ஃப்ரீ மல்டி கார்புலரி, நிறைய கார்பல்ஸ் வந்து இருக்கு. இப்போ இது ஹைபிஸ்கஸ் ஓட, ஓகேவா? ஹைபிஸ்கஸ் ஓடுறது இப்படிதான் இருக்கும், நிறைய இது கூட இந்த இடத்துல ஓட்டிட்டு இருக்கோம், குட்டி குட்டியா வந்து நிறைய ஓட்டிட்டு. இப்போ ஓவரி அதுல என்னென்ன பார்ட்லாம் இருக்கு பாரு. ஓவருடைய பார்ட் ரெண்டு எண்டு, ஓகேவா? ரெண்டு எண்டு, மைக்ரோபைல், செலாசல். ஓகேவா? செலாசல் போல் மைக்ரோபைல. ஓகேவா? மைக்ரோபைல் அதுதான் வந்து ஓப்பனிங். இது ரெண்டு கவரிங்கால the stalk of the ovary இருக்குல்ல, இதுக்கு பேரு ஹீலியம் அப்படின்னு சொல்றோம். ஹீலியம் ஸ்டாக் வந்து ஃபுனிசில், அது அட்டாச் ஆயிருக்கிறது ஹீலியம். ஹீலியம். நெக்ஸ்ட் இந்த எண்ட் எட்ஜ் இருக்குல்ல, ஆப்போசிட் எட்ஜ் வந்து செலாசல் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, செலாசல் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எம்ப்ரியோ ரெண்டு பார்ட்டா வந்து கவர் ஆயிருக்கு. ஒன்னு அவுட்டர் என்டியூப்மென்ட், இன்னர் என்டியூப்மென்ட். ஓகேவா? ரைட். அதுக்கு உள்ள நியூசெலஸ் இருக்கு. அங்க டேப்டம் பார்த்தோம்ல, டேப்டமோட ரோலே இங்க எம்ப்ரியோக்கு ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ்க்கு நியூசெலஸ். டேப்டம் என்ன பண்ணும், நரிஷ் பண்ணும்ல, அதே மாதிரி நியூசெலஸ் தான் நரிஷ் பண்ணும். ரைட். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் அவுட்டர் அண்ட் இன்னர் என்டியூப்மென்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மாங்காய் கொட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வெளியில ஒரு ஹார்ட் லேயர் இருக்கும்ல, அது அவுட்டர் என்டியூப்மென்ட். அந்த கொட்டைக்கு மேல ஒரு மெல்லிசான ஒரு லேயர் இருக்கும், அது வந்து இன்னர் என்டியூப்மென்ட். அதுக்குள்ளதான் நம்ம அந்த சீடை வந்து ரெண்டா பிரிக்கும். அப்ப அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இந்த மைக்ரோபைலர் எண்ட்ல தான் ஓப்பனிங் இருக்கு, மைக்ரோபைலர் ஹோல், மைக்ரோபைலர். இந்த இடத்துல இதுதான் போலன் டியூப் வந்து என்டர் ஆகுது. எப்போ ஃபர்ஸ்ட் போலன் டியூப் வந்து இங்க என்டர் ஆகுதோ அதோட இது லாக் பண்ணிடும், மற்ற எதையும் என்டர் ஆக கூடாது. ஒண்ணுதான், நிறைய ட்ரை பண்ணும் உள்ள வரத்துக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அப்ப இத பத்தி தான் நம்ம இப்ப படிக்கணும். Arising from the placenta are the megasporangia, commonly called ovules. The number of ovules in the ovary may be 1, wheat, paddy, mango, or many, as in papaya, watermelon, and orchids. Orchids, na? Orchids. Orchids is ஆப்பிள் வகை, நிறைய சீட்ஸ்.
Odd shapes are apple type, apple oda types இருக்குல்ல அதெல்லாம் odd shapes அப்படின்றத சொல்றோம். Right? Megasporangium ovule. Let us familiarize ourselves with the structure of typical angiosperm ovule. The ovule is a small structure attached to placenta by means of stalk called funicel. Funicel. Okay. Funicel. Right? The body of the ovule fuses with funicel in the region called hilum. Okay, right? Thus, hilum represents the junction between ovule and funicel. Each ovule has one or two protective envelopes called integuments. Integument encircle the nucellus, except the tip, where a small opening called micropyle is organized. Opposite to the micropylar end is the chalaza. Okay, chalaza representing the basal part of ovule. Enclosed within the integuments is a mass of cells called nucellus. Cells of nucellus are abundant food reserve material. Located in nucellus as embryo sac or female gametophyte. An ovule generally has a single embryo sac formed from megaspore. Megasporogenesis. The process of formation of megaspore from the megaspore mother cell, MMC, or PMC, the MMC, is called megasporogenesis. Ovules generally differentiate a single megaspore mother cell, MMC, in the micropylar region. Nucellus. Okay, now a prominent nucleus, dense cytoplasm, rich in food material, food. Okay, abundant food to enrich the embryo. Okay. Megaspore mother cell first is singular. இப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த nucellus சின்னதாயிட்டே வரும். Alright. First it forms a dyad. Okay, right? Dyad. அப்போ nucellus ரெண்டு செல்லா மாறுது. Then this two cells segregate into half of a period. Okay, right? அப்ப tetrada form ஆகும். Megaspore tetrada form ஆகும். Next, அந்த tetrada இருக்குல்ல forms 8. இது எல்லாமே rapid-ஆ நடக்கிறது. It will not be covered with cytoplasm. தனியா வந்து செல்ல கவர் ஆகாது. நியூக்ளியஸா வந்து ஃபார்ம் ஆகும். Alright. அப்போ 4 will be இப்போ எப்படி ஆகுது 2 இருக்கா 2 வந்து 4 ஆ மாறுதா 4 வந்து 8 ஆ மாறுது. இதுல 3 இருக்குல்ல 3 moves towards the micropylar end. Okay, known as eggaparicus convert ஆகும். Alright. இதுல 3 வந்து chalacal end க்கு travel ஆகும். Known as antipodals. Okay, right? And 2 வந்து central cella. Okay, polar nuclei அப்படின்ட்டு ரெண்டு நியூக்ளியஸ் ஒண்ணா. Alright. அப்போ ஃபைனலா முடிக்கிறப்ப என்ன ஆகும் chalacal endல 3 antipodals. 3 antipodals in chalacal end. Okay, right? Synergids and egg form egg apparatus. 2 eggs, synergid, and above that one egg. This is the main egg. Okay, egg. This is known as egg apparatus. Alright. And central polar nuclei. Polar nuclei, central single cell. Appo, mottham ethana nucleus? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 nucleus. Okay, right? Ethana cell? 1, 2, 3, 4, 5, 6, and this is one single cell. 7 cells. 8 nucleated, 7 cell. அது வந்து repeated கேக்குற question. Okay, right? அது எப்பவுமே கேக்குற ஒரு question. Okay, 7 cell, 8 nucleated. Okay, right?
So இதுதான் நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். Micropylar regionல forms an egg apparatus. It is a large cell containing nucleus. Okay. It is a large cell containing dense cytoplasm and a prominent nucleus. The MMC na microscope mother cell. Megaspore mother cell. Microspore mother cell வந்து அங்க PMC போலன் அதுதான் வந்து மைக்ரோ, இது மெகா. ஓகேவா? மெகாஸ்போர் மதர் செல். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ல வந்து ரிப்பீட்டடா நிறைய பேர் பண்றாங்க. ஓகேவா? ரைட். The MMC undergoes megaspore mother cell அப்படின்ட்டே வந்து நம்ம பார்த்துதான் வந்து சொல்லணும். இப்ப MMC படிச்சோம்னா நம்மளுக்கு என்ன MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆல்ரைட். அங்க வந்து அங்க ஷார்ட் ஃபார்மா கொடுத்துருக்காங்கனாலும் நம்ம படிக்கிறப்போ megaspore mother cell அப்படின்னு தான் வந்து படிக்கணும். ஆல்ரைட். Undergo meiotic division. Okay, what is the importance of megaspore mother cell undergoing meiosis? Meiosis results in production of 4 megaspores, female gametophyte. In the majority of flowering plants, one of the megaspore is functional while the other 3 degenerate. Only the functional megaspore develop into female gametophyte embryo sac. This method of embryo sac formation from single megaspore is termed as monosporic development. What will be the quality of the cell of the new cell? Megaspore mother cell, the functional megaspore and female gametophyte. இப்ப அந்த மெகாஸ்போர்ல அவ்வளவு வேகமா ரேப்பிடா அதாவது மியாசிஸ் வந்து நடக்கிறப்போ வந்து ஒண்ணு மட்டும் தான் ஃபுல்லா எம்ப்ரியோ சாக்கா கன்வெர்ட் ஆகுது. மற்றது எல்லாமே ஹெல்பிங் மாதிரி நியூட்ரியன்ட் மாதிரி கன்வெர்ட் ஆகுது. Let us study about the formation of embryo sac in detail. The nucleus of the functional megaspore divide mitotically. Okay, first megaspore mother cell இருக்குல்ல, megaspore mother cell வேகமா மியாசிஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மெகாஸ்போர் என்ன ஆகுது? மைட்டோட்டிக் டிவிஷன் ஆகுது to form 2 nuclei which move to the opposite poles, forming a 2 nucleated embryo sac. 2 more sequential meiotic nuclear division result in formation of 4 nuclei and later 8 nucleate stage of the embryo sac. It is of interest to note that the meiotic division are strictly free nuclei. That is, nuclear division are not followed by cell wall formation. Cytokinesis immediate நடக்காது. Cytokinesis அப்படின்றது என்னன்னா, இப்போ 2 செல் வந்து பிரியுது அப்படின்னா, இப்போ 2 செல் செக்ரிகேட் ஆகுது. ஓகேவா? ரைட். பிரியிறப்ப நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுமா? டிவைட் ஆயிட்டு சைட்டோபிளாசமும் சேர்ந்து டிவைட் ஆகும். இதுக்கு பேரு இது கேரியோகினசிஸ், இது சைட்டோகினசிஸ் சொல்லுவாங்க. இது லாஸ்ட் இயர் நம்ம மேஜரா படிக்கிறது சைட்டோகினசிஸ். இப்போ ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது? ஃப்ரீ நியூக்ளியஸா தான் இருக்கும். இட் இஸ் நாட் சரௌண்டட் பை செல் வால்ஸ். சைட்டோபிளாசம் செக்ரிகேட் வந்து ஆகாது. சைட்டோகினசிஸ் நடக்காது. After the 8 nucleate stage, cell wall are laid down, leading to organization of the typical female gametophyte or embryo sac. Observe the distribution of cells inside the embryo sac. 6 of the 8 nuclei are surrounded by cell wall. ரெண்டு எண்ட்ல இது செலாசல் எண்ட், இது மைக்ரோபைலர் எண்ட் வச்சுக்கலாமா? ரெண்டு எண்ட்ல 6 நியூக்ளியஸ் மட்டும் தான் செல் வால்டா இருக்கும். Okay, cell wall இருக்கும் 6 nuclei. All right. சரியா? 6 of the 8 nuclei are surrounded by cell wall and organized into cells. The remaining 2 nuclei, called polar nuclei, are situated below the egg apparatus to form a large central cell. There is a characteristic distribution
of the cell within the embryo sac. 3 cells are grouped together at the micropylar end and consisting of egg apparatus. Micropylar endல egg apparatus. இதுல this one தான் main egg. Okay, egg apparatus. The egg apparatus in turn consists of 2 synergids. These are 2 synergids. Alright. The synergids have special cellular thickening at the micropylar tip called filiform apparatus. இந்த இடத்துல வந்து special cellular thickening வந்து இருக்கும் filiform apparatus, which play an important role in guiding the pollen tube into the synergids. Filiform apparatus தான் வந்து filiform apparatus. Alright. 3 cells are at the chalazal end are called antipodals. They are called antipodals. 3 cells. The large central cell, as mentioned earlier, has 2 polar nuclei. Thus, the typical angiosperm embryo sac at maturity though 8 nucleated, has 7 cells. இது ஒரு மேஜரான ஒரு question. Diagram போட்டு நம்ம வந்து egg apparatus பத்தியும் micropylar endல egg apparatus, அப்புறம் chalazal endல antipodals, 3 antipodals, நடுவுல major central polar nuclei consisting central cell. So it is 8 nucleated and 7 cell அப்படின்னு நம்ம சொல்லலாம். Alright. ஓகேவா? Right. அப்போ இதுதான் நம்ம crystal clear-ஆ நம்ம repeated-ஆ மென்ஷன் பண்ணது. ஓகேவா? Right. என்ன நடக்குதுன்றது வந்து ஓகேவா ஆயிடுச்சா இப்போ? Alright. ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்றோம். ஒரு டாபிக் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்கை பெர்ஃபெக்டா ஃபுல்லா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர்த்து தனித்தனியா நம்ம வந்து பிரிக்கவே கூடாது. ஓகேவா? ஒரு டாபிக் அப்படின்னா இப்ப 1.1 இருக்குல்ல, இது டோட்டலா மைக்ரோஸ்போர், அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் கோலன் மதர் செல். ஓகேவா? ரைட். பிஎம்சி. ஓகேவா? எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல். ரைட். கோலன் மதர் செல் அண்ட் மெகாஸ்போர் மதர் செல். அப்போ ஒரு ஆர்டர்ல சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ 1.1ன்றது ஒரு ஃபுல் கொஸ்டின் மாதிரி. போலன் கிரெயின்ஸ்ல ஸ்டேமன்ஸ்ல ஆரம்பிச்சுட்டு ஸ்டேமன்ஸ் ஒரு லாங் ஃபிலமெண்ட், அதுல ஆன்தர், அந்த லாங் ஃபிலமெண்ட் ஓகேவா, அதுல ஆன்தர், அந்த ஆன்தர் பைலோ டைசிகா, அப்ப 4 லோப்ஸ் கனெக்டட் பை a connective tissue. அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவுட் சைட் லேயர் எபிடர்மிஸ், outside layer epidermis, அதுக்கு அடுத்த லேயர் எண்டோதீசியம், அதுக்கு அடுத்த லேயர் மிடில் லேயர், அதுக்கு அடுத்தது டேப்டம். கரெக்ட்? டேப்டம். அதுக்கு அடுத்ததுதான் லாஸ்டா தான் மெகாஸ்போர், ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூவை இந்த டேப்டம் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகேவா? நல்லா வந்து டென்ஸ் சைட்டோபிளாசம், more than 1 nucleus இருக்கும். It nourishes the sporogenous tissues. And இது mature ஆக it forms pollen grains. Last என்ன ஆகும்? The protective layer dehisce ஆகிற dehisce side நிறைய pollen grains அது டிஸ்பர்ஸ் பண்ண. சரியா? அப்போ இந்த போலன் கிரெயின் பத்தி படிக்க ஆரம்பிக்கிறோமா? அது படிக்க ஆரம்பிச்சோம்னா இட் இஸ் a 2 லேயர். ஓகேவா? 2 லேயர் அப்படின்றத மேஜரா படிக்கணும். ரைட். 2 லேயர். அப்போ ஒரு போலன் கிரெயின் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா
pollen grain பார்த்தோம்னா நடுவுல 2 லேயர். ஒன்னு வந்து pollen அடுத்த லேயர் வந்து என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆன டஃப் ஆன எக்ஸைம் வந்து இருக்கும். ஸ்ட்ராங் ஆன டஃப் ஆன எக்ஸைம் வந்து ஸ்ட்ராங்கா டஃப்பான எக்ஸைம் வந்து அவுட் சைட்ல இருக்கும். எக்ஸைம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபோலின். ஓகேவா? ரைட். ரொம்ப ஹார்ட் மோஸ்ட் ரெசிஸ்டிவ் ஆர்கானிக் material வந்து இதுதான். It will not react with any acid, strong acid, alkalis, high temperature withstand பண்ணும். இதனாலதான் ஃபாசிலா கூட அந்த போலன் வந்து அப்படியே வந்து சர்வைவ் ஆயிட்டு வந்து இருக்கு அப்படின்னு. இப்போ இன்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ஆர்டர்ல இந்த ஸ்போரோபோலின்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேப், சின்ன கேப் இருக்கும். அதுதான் அங்கதான் ஸ்போரோபோலின் இருக்காங்க. That is the place where pollen tube arises. Right? அப்போ இதெல்லாமே நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். Next, the pollen grains வந்து size பத்தி 25 to 50 micrometer in diameter. 25 to 50 micrometer in diameter. Micrometer in diameter. அதோட சைஸ் வந்து சின்னது. Varying shapes and colors அதுலயும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட், ஹைலி ரிச் இன் நியூட்ரியன்ட் அப்படின்றதுனால இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல these are taken as food supplements. So the pollen grains எடுத்துட்டு pollen syrups, pollen tablets இதெல்லாம் வந்து பண்றாங்க. And athlete அப்புறம் ஹார்ஸ் ரேசிங்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா கொடுக்கறதுக்கு இந்த டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வயபிலிட்டி பத்தி பாருங்க. ஒவ்வொரு போலன் கிரைனும் டிஃப்ரெண்ட் வயபிலிட்டியில வந்து சம் போலன் கிரைன் ஷேட் ஆயிட்டு half an hourக்குள்ள அதோட வயபிலிட்டி வந்து எக்ஸாம்பிள் வீட், ரைஸ், மெய்ஸ் இது எல்லாமே வந்து அந்த கேட்டகரி. இப்ப அதுவே ஒரு சில மந்த்ஸ் லெகுமினேசி ஓகேவா? இது எல்லாமே வந்து அந்த ஃபார்ம் இன்னும் ரொம்ப நாள் வயபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த போலன் கிரைன்ஸ் பத்தி எப்படி வந்து ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷனுக்காக நம்ம ஸ்பெர்ம்ஸ் ஏதோ வந்து நம்ம சேர்க்கிற மாதிரி போலன் கிரைன்ஸையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். -196 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபார் ஃபர்தர் ஃபியூச்சர் யூஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது எல்லாமே தான். அடுத்து மெகாஸ்போர் மதர் செல். முதல்ல மியோசிஸ் மூலியமா நிறைய டிவிஷன்ஸ் நடக்கும். ஃபைனலா அந்த மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு மெகாஸ்போர் மதர் செல் எப்படி டயடா மைட்டோட்டிக் டிவிஷன் மூலியமா டயடா மாறுது. ஓகேவா? அண்ட் ரெண்டு டயடை வந்து ரெண்டு ஆப்போசிட் எண்டுக்கு பிரிஞ்சிடும். அப்புறம் டெட்ராடா, அப்புறம் 8 நியூக்ளியேட்டடா மாறும். இது எல்லாமே எப்படி இருக்கும்? ப்ராமினன்ட் நியூக்ளியஸா இருக்கும், வித்வுட் எனி செல் வால்ஸ் இல்லாம. மெச்சூர் ஆக என்ன ஆகும்? 6 cells will move to the 2 ends. 3 antipodals, cella cell end. 3 egg apparatus. அதுல லோவர் egg apparatus இருக்கிறது வந்து சினர்ஜிக் சொல்லுவாங்க. அது ஃபிலிஃபார்ம் apparatus அப்படின்ற அது கூட
joint ஆயிருக்கும். அது அந்த filiform apparatus will enhance your அந்த pollen tube வந்து கரெக்டா எக்குக்கு கைட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, filiform apparatus. நடுவுல இருக்கிற ரெண்டு செல் வந்து ஃபியூஸ் ஆயிட்டு polar nuclei single cell central cell. So it is an anucleated 7 cell stage. இது நம்ம சொல்றோம். அப்போ பாரு, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கோர்வையா எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். கரெக்டா நம்ம படிச்சோம்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி போயிட்டே. அதுதான் ஆர்டர். எப்பெல்லாம் நம்ம ஒரு ஆர்டரோட ஒர்க் பண்ணுவோம் அப்போ பர்ஃபெக்டா. பாலினேஷன். பாலினேஷன் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். போலன் கிரெயின் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த போலன் கிரெயினை கொண்டு போயிட்டு ஸ்டிக்மால நம்ம ஸ்டிக் பண்ணணும். Alright. In the preceding section, we have learned that the male and female gamete in flowering plants are produced in the pollen grain and embryo sac respectively. As both types of gametes are non-motile, they have to be brought together for fertilization to occur. How is this achieved? Pollination. Pollination is the mechanism to achieve this objective. Pollination is the mechanism to achieve this objective. Transfer of pollen grain shed from anther to stigma of a pistil is termed as transfer of pollen grain shed from the anther to stigma of the pistil is termed as pollination. Flowering plants have evolved an amazing array of adaptations to achieve pollination. They make use of external agents to achieve pollination. Can you list the possible external agents? The kinds of pollination. Depending on the source of pollen, pollination can be divided into 3 types. Autogamy. In this type of pollination is achieved within the same flower. Transfer of pollen grain from the anther to the stigma of the same flower. In a normal flower which opens and exposes the anthers and the stigma, complete autogamy is rather rare. Autogamy in such flowers requires synchrony in pollen release and stigma receptivity. And also the anther and stigma should lie close to each other so that self-pollination can occur. Some plants such as viola, common pansy, oxalis, and commelina produce 2 types of flowers. Chasmogoemous flowers, which are similar to the flowers of other species with exposed anthers. Anthers exposed இருக்குன்னா chasmogoemous, அதுவே வந்து not open. Okay. Celistogamous flowers do not open at all. In such flowers, the anther and stigma lie close to each other. When anther dehisces in the flower bud, pollen grains come in contact with the stigma to effect pollination. Thus, celistogamous flowers are invariably autogamous, as there is no chance of cross-pollen landing stigma. In the flowers, open ஆகாதுன்னா அதோட ஆன்சர்ல இருந்து இருக்கிறது வந்து டிராவல் ஆக முடியும். ஓப்பனே ஆகாது. Celistogamous flowers produce assured seed set even in the absence of pollinators. இப்ப ஓப்பனே ஆகல, அப்ப பாலினேட்டர்ஸே தேவையில்லை. ஆமா, செல்ஃப் பாலினேஷன். அதுவா உள்ளுக்குள்ள இப்ப க்ளோஸ்டாவே இருக்கும், உள்ளுக்குள்ளே மெச்சூர் ஆகி டெஹீஸ் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க போலன் வந்து ஸ்டிக்மால டைரக்டா வந்து ஒட்டிக்கும்.
Celistogamous flowers produce assured seed set even in the absence of pollinator. Do you think that Celistogamy's advantages or disadvantages to plant and why? நீ என்ன நினைக்கிற? Celistogamous வந்து advantage இல்ல disadvantage? அதுவே செல்ஃப் பாலினேஷன். இன்னொரு பாலினேஷன் வந்து இது இதாகல, நமக்கு பாலினேட்டர் தேவையில்லை. அப்புறம் ஓகே, இப்போ அட்வான்டேஜஸ் ஓகே, அதுல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. கிராஸ் பாலினேஷன் நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஆனா இதுல வந்து செல்ஃப் பாலினேஷன்னால ஒரே இது ஃபிளார்க்குள்ளே ஆகுறதுனால ரொம்ப அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா அதுல இருக்க கொஞ்சம் வீக்கான பிளான்டாவே வந்து இருக்கும். அப்போ பாலினேட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் பாலினேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஃப்ளவர்ஸ்ன்றதோட சீட்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ சாத்மோகாமஸ்ல வந்து ஓப்பன் ஃபிளார்ஸ் ஓகேவா, இட் கேன் பி அதே ஃபிளார் கூட பாலினேட் ஆகலாம், இல்லைன்னா கிராஸ் பாலினேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஆனா செலிஸ்டோகாமஸ் வந்து க்ளோஸ் ஃபிளார்ஸ், கிராஸ் பாலினேஷன் நடக்காது. அப்போ வந்து நியூ ஸ்ட்ராங் வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இல்லை. கண்ட்ரோல்டு செட்ஸ் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ரைட்? இப்ப மேங்கோ ட்ரீ இருக்குல்ல, மேங்கோ ஃபிளார்ஸ் பார்த்திருக்கியா? ஒரு பெரிய இன்ஃப்ளாரசன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பஞ்சே இருக்கும். ஆனா அதுல 4 or 5 மேங்கோஸ் தான் ஃபைனல் மெச்சூர் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் பாலினேட் ஆயிட்டு காத்துல ஷெட் ஆகி அப்படியே வந்து அந்த மேங்கோ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு சிலது மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேங்கோ வந்து அவ்வளோ ஃபிளார்ஸ் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். கைட்டினோகாமி, transfer of pollen grain from the anther to the stigma of another flower of the same plant. ஆட்டோகாமில வந்து ஒரே பிளான்ட், அதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு சாஸ்மோகாமஸ், செலஸ்டோகாமஸ். செலஸ்டோகாமஸ் ஓப்பனே ஆகாது. ஆல்ரைட், சாஸ்மோகாமஸ்ல ஓப்பன் ஆகும். இட் has possibility of cross pollination. ஆல்ரைட், கைட்டினோகாமில சேம், வேற வேற ஃபிளார் ஆனா சேம் பிளான்ட். ஆல்ரைட், ஜெனோகாமில கிராஸ் பாலினேஷன் ரெண்டு வேற பிளான்ட். ஓகேவா, டைரக்டா வேற பிளான்ட். Although gateinogamy is functionally cross-pollination involving pollinating agent, genetically it is similar to autogamy since the pollen grains come from the same plant. Gateinogamy anthers to the stigma of the another flower of the same plant. Cross-pollination now almost on the same plant, almost like an autogamy. Xenogamy, transfer of pollen grains from anther to the stigma of a different plant. This is the only type of pollination which during pollination brings genetically different types of pollen grains to the stigma. Agents of pollination. Plant use 2 biotic, wind and water, 2 abiotic, wind and water, and 1 biotic animal agent to achieve pollination. Majority of plant use biotic agents for pollination. Only a small proportion of plant use abiotic agents. Pollen grains coming in contact with the stigma is a chance factor in both wind and water pollination. To compensate for these uncertainties and associated loss of pollen grains, the flowers produce enormous amount of pollen when compared to number of ovules available for pollination. So wind pollination இப்போ pollen grains produce ஆகுது, ஸ்டிக்மா இவ்வளவுதான். இப்போ காத்துல ப்ரொடியூஸ் ஆகுறப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தான் அதுல ஸ்டிக்மால போயிட்டு படும், மற்றதெல்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்காக நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் கம்மியா இருந்தாலும்
large number of pollen grains are produced for wind and water pollination. Okay, abiotic wind and water, adula large number of pollen grains produced for, right? Abiotic. Pollination by wind is more common among abiotic pollination. Wind pollination also requires that the pollen grains are light. Pollen grains should be light and non-sticky so that it can transport in wind currents. They often possess well-exposed stamens so that the pollen are easily dispersed in wind currents. Okay, right? ஈஸியா எக்ஸ்போஸ்டா இருக்கு. அப்ப விண்ட் படுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு வசதியா இருக்கு. ஸ்டிக்கியா இருக்கக்கூடாது. ஓகேவா? போலன் கிரெயின் ஸ்டிக்கியா இருக்கக்கூடாது. ஆனா ஸ்டிக்கியா இருக்கு. ரைட்? இப்போ ஒரு பேப்பர்ல ஃபுல்லா நான் கம் தடவிட்டேன். கம் தடவிட்டு டஸ்டா இருக்கு. நான் அதை அப்படியே மூவ் பண்றேன் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாம் அந்த பேப்பர்ல ஒட்டிக்கும். கரெக்டா? அந்த இடத்துல மட்டும் தான் ஒட்டிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டிக்மா ஸ்டிக்கியா இருக்கணும். இது நான் ஸ்டிக்கியா இருக்கும். அப்பதான் ஸ்டிக்கி இதுல ஈஸியா ஒட்டும். அப்படிதான் கேப்சர் பண்ணும். Large, often feathery stigma to easily trap airborne pollen grains. Wind-pollinated flowers often have a single ovule. Wind-pollinated flowers often have a single ovule. Each ovary and numerous flowers packed into an inflorescence. A familiar example is corn cob. The tassel, you see, corn பார்த்திருக்கல, corn அந்த வெளியில அந்த நம்ம பிரிச்சு எடுப்போம்ல, அது ஆக்சுவலா ஸ்டிக்மா தான். ஆமா, அது எல்லாத்தையும் அந்த எவ்வளவு போலன் கிரெயின்ஸ் கேப்சர் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கார்ன்ஸ் சின்ன சின்ன இதுவா கார்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் அந்த அந்த இதை அந்த டாசல் என்ன பண்ணும், கேப்சர் பண்ணும், ஸ்டிக் ஆகும். போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ஸ்டிக் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு கார்ன்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு சில கார்ன்லாம் பார்த்தோன்னா சின்னதா இருக்கும், ஒரு சில இதெல்லாம் பெருசா இருக்கும். அதோட ரீசன் இதுதான். ஓகே. Wind pollination is quite common in grasses. Grasses ஏன் வேகமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா wind pollination மூலமா தான் அது நடக்குது. Pollination by water is quite rare in flowering plants and is limited to about 30 genera, mostly monocotyledons. As against this, you could recall that water is a regular mode of transport of male gametes among lower plant groups, such as algae. ஏன் ரீகால் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரும். அதை உங்களுக்கு தூக்கிட்டாங்க. ஆனா நம்ம அதை படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் நீட் சார் எழுத போறீங்க, அதனால நீங்க படிச்சுதான் ஆகணும். Bryophytes and pterophytes. It is believed, particularly for some bryophytes and pterophytes, that their distribution is limited based on need of water for the transport of male gametes and fertilization. Some example of water pollinated plants are Vallisneria and Hydrilla, which grow in fresh water, and several marine seagrass such as Zostera. Not all aquatic plants use water for pollination. In the majority of aquatic plants such as water hyacinth and water lily, the flowers emerge above the level of water and are pollinated by insects or wind, as in most of the land plants. In Vallisneria, the female flower reaches the surface of water by long stalk, and male flowers are pollen grains are released on the surface of the water. They are carried passively by water current. Some of them eventually reach the female flower and the stigma.
In another group of water pollinated plants such as seagrass, female flower remains submerged in water and the pollen grain are released inside the water. Pollen grain in many such species are long, ribbon-like, and they are carried passively inside the water. Some of them reach the stigma and achieve pollination. In some of the water pollinated species, pollen grains are protected from wetting by mucilaginous covering. Both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. Why? இப்போ அதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணும். இன்செக்ட்க்கு ஃபுட் கொடுக்கறன்ற பேர்ல நெக்டார் கொடுக்குதுன்னா அட்ராக்ட் பண்ணதுனா தான் தேவை. ஆனா விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேட்டட் ஃபிளாஸ்க்கு பிளான்ட்ஸ்க்கு அது பாலினேஷனுக்கு இன்செக்ட்ஸே தேவையில்லை, பயோட்டிக் ஏஜென்ட் அனிமல்ஸே தேவையில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கலர்லெஸ் ஆகும், நெக்டார் இல்லாம தான் இருக்கும் அண்ட் ஃப்ரேக்னன்ஸும் இல்லாது. ஓகேவா? ஸ்மெல்லு, கலர் அண்ட் நெக்டார் இதெல்லாம் இருக்காது. Majority of flowering plants use a range of animals as pollinating agent. Bees, butterflies, flies, beetle, wasps, ants, moths, birds, sunbirds and hummingbirds, and bats are common pollinating agents. Bees, major pollinating agent, bees, butterflies, beetle, wasps, ants, moths, birds, some birds, okay, sunbirds and hummingbirds, ரொம்ப குட்டியோண்டா இருக்கும். And bats are common pollinating agents. Among the animal, insects particularly, bees are dominant biotic pollinating agents. Even large animals such as some primates, lemurs பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல லெமூர்ஸ்? ஐசேஜ்ல எல்லாம் வருமே லெமூர்ஸ். Arboreal tree dwelling rodents. Rodents கிட்டத்தட்ட மவுஸ் வகை மாதிரியே, மவுஸ் மாதிரி பெருசா, or even reptiles, gecko lizards and garden lizards, fauna, have been reported as pollinators in some species. Often, flowers of animal pollinated plants are specifically adapted for a particular species of animals. Majority of insect pollinating flowers are large, colorful, fragrant, and rich in nectar. When the flowers are small, a number of flowers are clustered into an inflorescence to make them conspicuous. Animals are attracted to flowers by color and fragrance. The flowers pollinated by flies and beetles secrete foul odor. Flies and beetles secrete foul odor. Foul odor. Yeah, foul odor. Okay, right? அதுதான் flies and beetles attract பண்ணும். Bees, butterflies, fragrance, nectars இதெல்லாம் கலர்ல அட்ராக்ட் பண்ணும். அதுவே வந்து flies and beetlesக்கு அந்த foul odor. ஒரு சில ஃபிளார்ஸ்லாம் பயங்கரமா ஸ்மெல் அடி. ஒரு சில பீட்டில்லாம் கூட நம்ம வந்து திடீர்னு மேல பட்டுச்சுன்னா வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப படும், அதை டச் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சு கையெல்லாம் செம்மையா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு. ஓகேவா? ஃபவுல் ஆர்டர். டு சஸ்டைன் அனிமல் விசிட், the flowers have to produce reward to animal. எதுக்காக அனிமல் வருது? அதுக்கு ஃபுட்டுக்காக, ரிவார்டுக்காக வருது. அதனால நெக்டார் ப்ரொடியூஸ் பண்ணும்.
Nectar and pollen grains are usually floral rewards. For harvesting the reward or rewards from the flower, the animal visitors comes in contact with the anthers and the stigma. The body of the animal gets a coating of pollen grains, which generally sticks in animal pollinated flowers. When the animal carrying pollen on its body come in contact with the stigma, it brings about pollination. In some special floral rewards are in providing safe places to lay eggs. An example is that the tallest flower, Amorphophallus, the flower itself is 6 feet high. The similar relationship exists between the species of moth and plant of yucca, where both species, moth and plant, cannot complete their life cycle without each other. The moth deposits eggs in locule in the ovary of the flower. In turn, gets pollinated by the moth. The larvae of the moth come out of the egg as the seeds start developing. Seed develop ஆகறப்ப மட்டும்தான் அது வரும். Alright. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்காமலே படிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியறதில்லை. Six feet நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் அது. ஓகேவா? இதுதான். இப்ப இது என்ன பண்ணும்? Provide safe place for eggs to be laid. In turn, the animal will help in pollination. And இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். And yucca and moth இருக்குல்ல, yucca and moth வந்து இது வந்து என்ன ஆகும்? இதை பாலினேட் பண்ணிட்டு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுறப்பதான் அது வந்து வெளியில வரும். யுக்கா. அப்போ இதுல இருந்துதான் வந்து ரிட்டர்ன் பேக்கே ஆகும். நம்ம பார்ப்போம், ஐயோ இது என்ன, இது இந்த பிளான்ட்டுக்குள்ள இது இருக்கே அப்படின்னு பார்ப்போம். ஆனா ஆக்சுவலா அதுதான் அந்த சீடை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கன்சிடர் பண்ணாம ஒரு பிளான்ட்டுக்குள்ள இருந்து ஒரு ஃப்ரூட் வாங்குறோம், அந்த ஃப்ரூட்குள்ள ஒரு இன்செக்டோ ஒரு இது வந்து புழு வருது, ஐயோ புழு வருது, அது இல்லைன்னா அந்த ஃப்ரூட்டே இல்லை. அப்ப இதுதான் அந்த யூக்கா பிளான்ட்டோட அந்த மாத்தோட ரெண்டுமே அதோட லைஃப் சைக்கிள ஒண்ணு இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியாது. Why don't you observe some flowers of the following plants or any other available to you? Cucumber, mango, peepal, coriander, papaya, onion, lobia, cotton, tobacco, rose, lemon, eucalyptus, banana. Try to find out which animal visit them and whether they would be pollinators. You will have to patiently observe the flowers over a few days and at different times of the day. You could also try to see whether there is any correlation in the characteristics of the flowers to the animal that visited. Carefully observe if any of the visitor come in contact with the anthers and the stigma, as only such visitor can bring about pollination. Many insects may consume pollen or the nectar without bringing about pollination. Pollen சாப்பிட்டு போயிடும், நெக்டார் எடுத்துக்கும், ஆனா பாலினேஷன் வந்து occur ஆகாது. Such floral visitors are referred to as pollen robbers.
Many insects or visitors consume pollen and nectar but doesn't pollinate. They are known as pollen or pollen robbers or nectar robbers. You may not be able to identify the pollinators, but you will surely enjoy your effects. Outbreeding devices. Outbreeding devices அப்புறம் pollen crystal interaction. இது ரெண்டுமே ரொம்ப important. ஓகேவா? Right?